ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது எல்ஐசிலேருந்து கல்லூரி மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ அந்த ஸ்காலர்ஷிப்க்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்குறாங்க, எப்படி அப்ளை பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். LICindia.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, எல்ஐசிலேருந்து எவ்ரி இயர் பார்த்தா உங்களுக்கு கோல்டன் ஜூப்ளி ஃபவுண்டேஷன் மூலமாக ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. எவ்ரி இயர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த வகையில் இந்த வருஷம் 2025-26க்கான ஸ்காலர்ஷிப் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ விருப்பம் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தான் ஒரு PDF ஓப்பன் ஆகும். ஓகே, அதாவது LIC கோல்டன் ஜூப்ளி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் 2025 ஃபார் ஸ்டூடெண்ட் பிலாங் டு த எக்கனாமிக்கல் வீக்கே செக்ஷனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. ஃபார் பர்சூவிங் ஹையர் ஸ்டடி. ஸோ நீங்கள் ஹையர் ஸ்டடிக்கு போக போகிறீங்க, உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் தேவைப்படுது அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ஸ்காலர்ஷிப்பை 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஜென்ரல் ஸ்காலர்ஷிப், இன்னொன்று ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் ஃபார் கேர்ள்ஸ். அதாவது ஜென்ரலாக ஒரு ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் பெண்களுக்காக ஸ்காலர்ஷிப் 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஸோ யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் 12th பாஸ் பண்ணிவிட்டு இப்போ ஹையர் ஸ்டடீஸுக்கு போக போகிறீங்க, காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாங்க. இதில் எலிஜிபிலிட்டி பற்றி கொடுத்துருக்காங்க. முதல்ல ஜென்ரல் ஸ்காலர்ஷிப் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆஃப்டர் கிளாஸ் 12, ஸோ 12th முடித்ததுக்கப்புறம் ஆல் கேண்டிடேட் ஹூ ஹாவ் பாஸ்டு கிளாஸ் 12th எக்ஸாம் ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட். அதாவது 12th முடித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்க, அதாவது எந்த இயர்லன்னா 2022, 23, 23, 24, 24, 25 இந்த இயர். அதாவது இப்போ நீங்கள் 12th இதுக்கு அந்த 3 வருஷத்தில் நீங்கள் 12th முடிச்சிருக்கீங்க, டிப்ளமோ முடித்து இப்போ ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ஹாவ் டேக்கன் அட்மிஷன் இந்த அகாடமிக் இயர். ஸோ இந்த வருஷம் 2025-26 இப்போ நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கணும், ஃபஸ்ட் இயர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த மாதிரி ஃபீல்டு அப்படின்னா MBBS, BAMS, BHMS, BDS, அதேமாரி இன்ஜினியரிங் கேட்டகிரி, BE, BTech, BArc முடித்தவங்க, கிராஜுவேஷன் எனி டிகிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடித்தவங்க, டிப்ளமோ கோர்சஸ் முடித்தவங்க, இந்த மாதிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. வித் ITI ஆல்சோ. ஸோ நீங்கள் இப்போதைக்கு இந்த வருஷம் 12th முடிச்சுட்டு இப்போ நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது எதுவாக இருந்தாலும் சரி, MBBSஆக இருக்கட்டும், BE, BTechஆக இருக்கட்டும், எனி கிராஜுவேஷனாக இருக்கட்டும், டிப்ளமோ ITI இப்போ நீங்கள் படிச்சிருக்கீங்க, இயர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்காலர்ஷிப் நீங்கள் அப்ளை பண்ணலாம். உடைய குடும்ப ஆண்டு வருமானம் 4,50,000 ரூபாய்க்குள்ளே இருக்குது அப்படின்னா இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணலாம். அதுக்கு மேலே போகுது அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு ஆஃப்டர் கிளாஸ் 10th, ஸோ நீங்கள் 10th முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த எந்த இயர் அப்படின்னா அதேமாதிரி தான் 22, 23, 23 to 24, 24 to 25 இந்த கல்வியாண்டில் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போது இந்த வருஷம் 2025-26 நீங்கள் ஃபஸ்ட் இயர் எஜுகேஷனாக வொகேஷன் குரூப் எடுக்கிறவங்க, டிப்ளமோ படிச்சுட்டு இருக்கவங்க, ITI படிக்கிறவங்க, ஸோ 10th முடிச்சுட்டு டிப்ளமோ ITI அதேமாரி பார்த்தா வொகேஷன் குரூப் எடுக்கிறவனுக்கு உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. சேம் 4,50,000 குடும்ப ஆண்டு வருமானம் இருக்கணும். ஓகே, இது பார்த்தா ஜென்ரல் கேட்டகரி. இதுக்கு ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பொதுவானதாக அப்ளை பண்ணலாம். அடுத்த கட்டமாக ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் ஃபார் கேர்ள் சைல்டு கொடுத்துருக்காங்க. இது ஒன்லி கேர்ள் சைல்டுக்கு மட்டும் பொருந்துங்க. ஃபீமேல் கேண்டிடேட் ஹூ ஹாவ் பாஸ்டு கிளாஸ் 10th, நீங்கள் 10th பாஸ் பண்ணிவிட்டு அடுத்த கட்டமாக என்ன படிக்கணும் அப்படின்னா ஹையர் ஸ்டடீஸ் ஃபார் த 12th படிக்கிறவங்க வொகேஷனல் குரூப் அல்லது டிப்ளமோ கோர்சஸ் ITI படிச்சுட்டு இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இது பாருங்கள், கேர்ள் சைல்டுக்கான ஸ்கீம் யார் அப்ளை பண்ணலாம்னா 10th முடிச்சுட்டு இப்போ இந்த இயர் 12th 11th 12th படிக்கிறவங்க, அதேமாரி வொகேஷனல் குரூப் படிக்கிறவங்க, டிப்ளமோ ITI படிக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். குடும்ப ஆண்டு வருமானம் 4,50,000 இருக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தது ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸோ கிராஜுவேஷன் ITI இப்போ படிக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அதேமாரி இது 10th முடித்தவங்களுக்கு, இது கேர்ள்ஸுக்கு மட்டும் 10th முடித்தவங்க மட்டும் பண்ணலாம். இப்போ ஜென்ரல் கேட்டகரி கேர்ள்ஸு, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, டியூரேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்காலர்ஷிப் ஷெல் பி ப்ரொவைட் ஃபார் த என்டையர் டியூரேஷன் ஆஃப் த கோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு இப்போ நீங்கள் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டு. அதாவது அமௌண்ட் ஆஃப் ஸ்காலர்ஷிப் முதல்ல ஜென்ரல் ஸ்காலர்ஷிப் பற்றி கொடுத்துருக்காங்க. 40,000 ரூபாய் பேர் ஆனம் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. MBBS, பேச்சுலர் ஆஃப் அந்த உனானி, ஆயுர்வேதா அந்த மாதிரி முடித்தவங்களுக்கு.
இது வந்து பாருங்கள் எவ்ரி இயர் 2 இன்ஸ்டால்மெண்ட்டாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. 20,000 வருஷத்துக்கு 2 தடவை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நீங்கள் இந்த காலேஜ் முடிக்கிற வரைக்கும் ஸ்காலர்ஷிப் வரும். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் பிஇ பிடெக் பிஆர்க் முடிவுகளுக்கு 30,000 ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. 2 தவணையாக வருஷத்துக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கிராஜுவேஷன் படிக்கிறவங்க டிப்ளமோ ஐடிஐ படிக்கிறவங்களுக்கு 20,000 ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு ஸ்காலர்ஷிப் ஸ்கீமிங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாரி அந்த கேர்ள் சைல்டுக்கு 15,000 ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ பேமெண்ட் ஆஃப் ஸ்காலர்ஷிப் எப்படி கிடைக்கும் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இப்போ அதோடைய ஐஎஃப்சி கோடு மூலம் நெஃப்ட்டுக்கு அனுப்பிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நெஃப்ட் மூலமாக. ஸோ கண்டிஷன் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேண்டிடேட் ஆர் எலிஜிபிள் ஃபார் ஸ்காலர்ஷிப் இஃப் தே செக்யூர்ட் அட்லீஸ்ட் 60% மார்க். உங்களுடைய ப்ரீவியஸ் இயரில் நீங்கள் 60% மார்க் எடுத்துருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. அப்ளை பண்ண எல்லாருக்குமே சேர்த்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஸோ யார் அதிகபட்ச மதிப்பெண் எடுத்திருக்காங்களோ மெரிட் லிஸ்ட் பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்காலர்ஷிப் வழங்கப்படும் அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாச்சும் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்றதையும் உங்களுக்கு தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே, இதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். நோட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ங்க அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கான கைட்லைன்ஸ் என்ன எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. எப்படி ப்ரொவைட் பண்ணப்படும், இதில் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 22/9/2025. அதுக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். இதெல்லாம் தாங்க பேசிக் இன்ஃபர்மேஷன். நோட் பண்ணிவிட்டு மொத்தம் எவ்வளோ பேர் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா ஈச் டிவிஷன், ஸோ ஒவ்வொரு டிவிஷனுக்கு ஏற்ற மாரி கொடுக்குறாங்க. 20 கேர்ள்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க 10th, 40 கேர்ள்ஸ் கிராஜுவேஷன் லெவலும் 40 பாய்ஸுக்கும் அந்த மாதிரி டிவிஷன் வைஸாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் நிறைய பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்ளை பண்ணிக்கோங்க, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, அதேமாரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இது பண்ணுறது, எல்லா இன்ஃபர்மேஷனும் ஃபில் பண்ணுறது, எந்த மாதிரி பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் எல்லாத்த பற்றியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்படி செலெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு இதாங்க உங்களுக்கான அஃபிஷியல் வெப்சைட். இதில் போய்ட்டு தான் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். முதல்ல ஸ்டேட் கேட்டிருக்காங்க, நம்ம தமிழ்நாடு அப்படின்ற ஆப்ஷன் நம்ம செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்கை நீங்கள் தெளிவாக வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் ஃபஸ்ட் நேம் என்ன, நெக்ஸ்ட்டு ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெண்டர் மேலா ஃபீமேலா அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை நீங்கள் செட் பண்ணிட்டு நேஷனாலிட்டி இந்தியனா அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. டோர் நம்பர் என்ன, ஸ்ட்ரீட் நேம் என்ன, நெக்ஸ்ட்டு வில்லேஜ் நேம் என்ன, தாலுக்கு நேம் என்ன, அதுக்கப்புறம் சிட்டி நேம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பின்கோடு கேட்டிருக்காங்க. எல்லாமே தெளிவாக ஃபில் பண்ண பாருங்கள். அதுக்கடுத்து கீழே மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. ரெண்டுத்தையுமே ஃபில் பண்ணிட்டு என்ன கேட்டகரியை சார்ந்தவங்க, கம்யூனிட்டி கேட்டகரி, ஓபிசி, பிசி எம்பிசி கீழே இருக்கவங்க ஓபிசி கீழே வருவீங்க, ஓபிசி கொடுத்துக்கோங்க. எஸ்சிஎஸ்டினா எஸ்சிஎஸ்டி அந்த மாதிரி உங்களுக்கான கம்யூனிட்டி கேட்டகரியை செட் பண்ணிட்டு ஸோ அப்ளைங் ஃபார் ஸ்காலர்ஷிப் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங், நீங்கள் எதுக்கான ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறீங்க. இப்போ நான் 10th முடிச்சிருக்கேன் அப்படின்றவங்க 10th கொடுத்துக்கோங்க. 12th முடிச்சிருக்கேன் அப்படின்றவங்க 12th ஃபில் பண்ணிக்கோங்க. டிப்ளமோ முடித்தவங்க அந்த ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம முதல் 10th பற்றி பார்த்தலாம். நீங்கள் 10th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 10th கொடுத்துட்டு எஜுகேஷனல் ஸ்ட்ரீம் பர்போஸ் டு பர்சூ, இப்போ நீங்கள் என்ன படிச்சுட்ருக்கீங்க, அதாவது ஃபஸ்ட் இயர் படிக்கணும், டிப்ளமோ கோர்ஸஸா, ஒகேஷனலா, இன்டகிரேட் கோர்ஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன இப்போ 10th முடிச்சுட்டு முடிக்கிறீங்களோ அதை ஃபில் பண்ணிட்டு கோர்ஸ் நேம் என்ன படிக்கிறீங்க அப்படின்னு செட் பண்ணிட்டு கோர்ஸ் டியூரேஷன், ஸோ மொத்தமாக உங்களுக்கு எத்தனை வருஷம், 1 year 2 year அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு உடைய குடும்ப ஆண்டு வருமானம் எவ்வளோ வருதோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, கொடுத்துட்டு அப்படியே கீழே 10th இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. 10th எந்த போர்டில் படிச்சிங்க, ஸ்டேட் போர்டா மெட்ரிகுலேஷனா அப்படின்னு ஃபில் பண்ணிட்டு 10th எந்த இயரில் பாஸ் பண்ணியிருக்கீங்க, அதேமாரி வந்து பாருங்கள் எவ்வளோ % மார்க் எடுத்திருக்கீங்க, உடைய மார்க் ஷீட் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிட்டு அப்லோட் ப்ரூஃப் ஆஃப் அட்மிஷன், இப்போ நீங்கள் இந்த ஃபஸ்ட் இயர் படிப்பீங்க பாருங்கள், அதுக்கான அட்மிஷன் ப்ரூஃப் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் செட் பண்ணி ஆகணும். அதுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரூஃபை அட்டாச் பண்ணணும். ஓகே, இது வந்து 10th முடித்தவங்க அந்த மாதிரி ஆப்ஷன் ஃபில் பண்ணுங்கள். இல்லை நான் வந்து 12th முடிச்சுட்டு இப்போ காலேஜ் படிக்க போகிறோம் அப்படின்றவங்க நீங்கள் 12th ஆப்ஷனை செட் பண்ணிட்டு இப்போ என்ன வந்து என்ன படிச்சுட்டு இருக்கீங்க, இன்ஜினியரிங்கா, மெடிசனா, ஆர்ட்ஸா, சயின்ஸா, காமர்ஸா, டிப்ளமோ கோர்ஸா, ஒகேஷனலா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. என்ன கோர்ஸோ அதை செட் பண்ணிட்டு கோர்ஸ் நேம் என்ன படிக்கிறீங்க, ஃபிசிக்ஸா, கெமிஸ்ட்ரியா, இல்லை எது படித்தாலும் சரி அது கோர்ஸ் நேமை கொடுத்துட்டு கோர்ஸ் டியூரேஷன் எத்தனை வருஷம் அப்படின்னு செட் பண்ணிட்டு குடும்ப ஆண்டு வருமானம் கேட்டிருக்காங்க, எவ்வளோக்குள்ளே இருக்கோ அதை மென்ஷன் பண்ணிவிட்டு இன்கம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும், அதை அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 12th இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. 12th ஸ்டேட் போர்டா, சிபிஎஸ்சி, மெட்ரிகுலேஷன் ஃபில் பண்ணிட்டு 12th எந்த இயரில் பாஸ் பண்ணியிருக்கீங்க அதை மென்ஷன் பண்ணிவிட்டு எவ்வளோ % மார்க்கோ அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அப்லோட் மார்க் ஷீட்டில் 12th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் அப்லோட் ப்ரூஃப் ஆஃப் அட்மிஷன் போட்டது ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப், ஸோ நீங்கள் அட்மிஷன் போட்டதுக்கான அந்த காப்பியோ பேமெண்ட் பண்ணதுக்கான பில்லோ ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் அட்டாச் பண்ணிவிட்டு
அதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஏதாச்சும் இந்த ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு வரான்னு கேட்டிருக்காங்க. எஸ் ஆர் நோ சைட் பண்ணிக்கோங்க. ஆர் யூ ரிசீவிங் எனி அதர் ஸ்காலர்ஷிப், உங்களுக்கு ஏதாச்சும் வேறு ஸ்காலர்ஷிப் வருது அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்றவங்க நோ வந்து செட் பண்ணுங்கள். ஓகே, செட் பண்ணிட்டு அடுத்த கட்டமாக பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, தெளிவாக ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா இந்த அக்கௌண்ட்டு தான் அமௌண்ட் போடுவாங்க. ஸோ ஐஎஃப்எஸ்சி கோடு, பேங்க்கான ஐஎஃப்எஸ்சி கோடு என்ன, ஸோ உங்கள் பேங்க் நேம் சென்ட்ரல் பேங்கா, ஸ்டேட் பேங்கா, இந்தியன் பேங்கான்னு கொடுத்துட்டு பிரான்ச் நேம், உங்கள் பேங்க் எந்த பிரான்ச்சில் இருக்கோ அந்த பிரான்ச் நேமை கொடுத்துட்டு அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. அதேமாரி ஆதார் கார்டில் உங்கள் கடைசி 4 நம்பரை மட்டும் இதில் கொடுத்தா போதுமானது. எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டு 3 டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, மென்ஷன் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் ஆகிட்டு உங்களுடைய மெயிலுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பிடுவாங்க, இந்த மாதிரி அப்ளிகேஷன் ரிசீவ்ட் ஆகிடுச்சுன்னு. ஓகே, இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்ஐசிலேருந்து நிறையா வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. மெயில் செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க, ஏன்னா மெயிலுக்கு தான் வந்து எல்லாமே அனுப்புவாங்க. ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட் தேவைப்படுது, இந்த மாதிரி இன்டர்வியூக்கு வாங்க, அந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு மெயிலுக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ மெயில் அடிக்கடி செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க. ஓகே, இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ங்க, மறக்காமல் நிறைய பேருக்கு தெரியப்படுதுங்க. ஏன்னா ஸ்காலர்ஷிப் தேவைப்படுது, நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க, அதன் காரணமாக வீடியோ போட்டிருக்கோம். நல்ல ஒரு ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் மறக்காமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.